பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் மாதத்தில் தொடராக செய்து வருகின்ற இந்த தஃப்சீர் தொடரிலே இன்ஷா அல்லாஹ் இன்று சூரா அல் ஹுஜராத்துடைய 11வது வசனத்தில் ஆரம்ப பகுதியை நாங்கள் இன்று பார்க்கலாம் என இருக்கின்றோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌம் அஸா அன் யகூனு ஹைரம் மின்ஹும் வலா நிசாஉம் மின் நிசா அஸா அன் யகுன்ன ஹைரம் மின்ஹுன்ன. ஈமான் கொண்டவர்களே, ஒரு குழு, ஒரு சாரார் இன்னொரு சாராரை இழிவாக கருத வேண்டாம். இவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். பெண்களில் ஒரு சாரார் இன்னொரு சாராரை இழிவாக கருத வேண்டாம். இவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். இதுதான் இந்த வசனத்தின் நேரடியான மொழிபெயர்ப்பு. இந்த வசனத்தை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான 3 விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆரம்பமாக அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று விழிக்கின்றார். இந்த விழிப்பிலே நாங்கள் பார்க்கலாம், இந்த சூறாவிலே நாங்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்கின்ற அந்த விழிப்பு பல இடங்களில் வருகின்றது. நபி அவர்களை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவது போன்ற அந்த ஆரம்ப பகுதியை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த இடத்திலும் கூட அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்றுதான் ஆரம்பிக்கிறார். லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும், உங்களுடைய குரல்களை உயர்த்த வேண்டாம் என்று கூறுகின்றார். எனவே அல்லாஹு தஆலாவையும் இறை தூதர் அவர்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணுகின்ற, கண்ணியப்படுத்துகின்ற அந்த இடத்தில் எவ்வாறு முஃமின்களை அல்லாஹு தஆலா விழித்தானோ அதே அமைப்பில் தான் இங்கு மனிதர்கள் இன்னொரு மனிதனை கண்ணியப்படுத்துகின்ற, இன்னொரு மனிதனோடு நடந்து கொள்கின்ற போது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கூறுகின்ற அந்த ஏவலை கொண்டு வருகின்ற போதும் கூட அல்லாஹு தஆலா அதே வகையில் விழிக்கின்றார். எனவே இந்த 2 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது எவ்வளவு வாஜிபான ஒரு விடயமாக இருக்கின்றதோ முஃமின்களை பொறுத்தவரையிலே, அதே போன்று முஃமின்களை பொறுத்தவரையிலே தன் அடுத்த சகோதரனை, தன்னோடு வாழ்கின்ற அடுத்தவர்களை கண்ணியப்படுத்துவதும் ஒரு வாஜிபான செயலாக மாறுகின்றது. நாங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கலாம், அல்லாஹு தஆலா கர்ரம்னா பனி ஆதம் என்று குறிப்பிடுகின்றான். நாங்கள் ஆதமுடைய பிள்ளைகளை கண்ணியப்படுத்திவிட்டோம். எனவே கராமத்துல் இன்சான், டிக்னிட்டி, மனிதனுடைய ஹியூமன் டிக்னிட்டி என்கின்ற இந்த கன்செப்ட் இஸ்லாத்திலே, அல் குர்ஆனிலே மிகவுமே வலியுறுத்தப்பட்ட ஒரு கருத்தாக்கு. அது பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், வயது முதிர்ந்தவராக இருக்கலாம், ஒரு சிறுவராக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம் என்று எவராக இருந்தாலும், ஆசிரியராக இருக்கலாம், மாணவராக இருக்கலாம், நோயாளியாக இருக்கலாம், தேக ஆரோக்கியம் கொண்டவராக இருக்கலாம், இவ்வாறு எந்த கட்டத்தை கொண்டவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் மனிதன் என்கின்ற அமைப்பிலே அவன் கண்ணியத்தை பெறுகின்றான். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கன்செப்டிலே மிக முக்கியமான ஒரு கன்செப்ட், கராமத்துல் இன்சான் என்று குறிப்பிடும். ஷேக் யூசுப் அல் கர்லாவி அவர்கள் தன்னுடைய மகாசிதுல் குர்ஆன் என்கின்ற அல் குர்ஆன் பற்றி பேசுகின்ற போது கைஃப நதஅமுல் மா அல் குர்ஆன் என்கின்ற அந்த புத்தகத்திலே ஒரு தனி சாப்டரை கொண்டு வருகின்றார். மகாசிதுல் குர்ஆன், அல் குர்ஆனுடைய இலக்கு, ஒட்டுமொத்தமாக சூரா ஃபாத்திஹா தொடக்கம் சூரா நாஸ் வரை முழு குர்ஆன் வசனங்களும் எதனை இலக்காக கொள்கின்றன என்று பேசுகின்ற போது அவர் முக்கியமாக 7 இலக்குகளை அடையாளப்படுத்துகின்றார். அதில் மிக முக்கியமான ஒரு இலக்கு, அல் குர்ஆனுடைய இலக்குகளில் ஒன்றுதான் கராமத்துல் இன்சான், ஹியூமன் டிக்னிட்டி, மனித கண்ணியம். இந்த மனிதர்களை கண்ணியமாக பார்ப்பது, கண்ணியப்படுத்துவது என்பது இஸ்லாத்திலே மிகவுமே முக்கியமான ஒரு கன்செப்ட் என்பதைத்தான் நாங்கள் இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு என்கின்ற இந்த விழிப்பிலிருந்து நாங்கள் பார்த்து கொள்கின்றோம். எவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துமாறு ஏவுகின்ற போது யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் என்று அல்லாஹு தஆலா கூறினானோ, அதே போன்று இங்கே மனிதன் இன்னொரு மனிதனை கண்ணியப்படுத்துகின்ற போது, அவனோடு நடந்து கொள்கின்ற போது யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌம் என்று கூறுகின்றான். இது முதலாவது விடயம். 2வது விடயம், லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், ஒரு சமூகம், ஒரு குழு, ஒரு சாரார் இன்னொரு சாராரை இழிவாக பார்க்க வேண்டாம், இழிவாக கருத வேண்டாம். அஸா அன் யகூனு ஹைரம் மின்ஹும்,
இழிவாக பார்த்தவரை விட இழிவாக பார்க்கப்பட்டவர் சிறந்தவராக இருக்கலாம். இங்கே நீங்கள் பாருங்கள், அல்லாஹு தாலாவுடைய மீசான், அல்லாஹு தாலாவுடைய பார்வையில் அல்லாஹு தாலாவுடைய தக்கீம் அளவீடு ஒரு வித்தியாசமானதாக அமையலாம். மனிதர்களை பொறுத்தவரையிலே மனிதர்கள் பலசாலி பலவீனன், பணக்காரன் ஏழை, பெரியவர் சிறியவர், அறிவாளி அறிவில் குறைந்தவர், சிறுவர்கள் பெரியவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள் முதிர்ச்சி அடையாதவர்கள், அங்கவீனர்கள் தேக ஆரோக்கியமானவர்கள், இவ்வாறு வித்தியாசமான நிலையில் தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். எனவே பணக்காரன் ஒருபோதும் ஏழையை இழிவாக கருத முடியாது. அறிவாளி அறிவில் குறைந்தவரை இழிவாக பார்க்க முடியாது. பெரியவர் சிறியவரை இழிவாக பார்க்க முடியாது. தேக ஆரோக்கியமானவர் எப்னோமலான அந்த மனிதர்களை, அந்த சிறுவர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம், அவர்களை இழிவாக கருத முடியாது. அல்லாஹு தாலாவுடைய தக்கீமின் அடிப்படையிலே, அல்லாஹு தாலாவுடைய மீசானின் அடிப்படையிலே அல்லாஹு தாலா அனைத்தையும் ஒரு சோதனைக்காக படைத்திருக்கிறார். இதுதான் இஸ்லாத்தின் இன்னொரு மிக முக்கியமான கன்செப்ட் என்று கூறும். அனைத்தும் இபுத்திலா. ஒருவனுக்கு அறிவு கொடுக்கப்படுகிறது என்றால் அதுவும் இபுத்திலா, சோதனை. ஒருவனுக்கு அறிவு பெரிய அளவு கொடுக்கப்படவில்லை என்றால் அதுவும் ஒரு சோதனை. ஒருவனுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது சோதனை, பணம் எடுக்கப்படுகிறது சோதனை. ஒருவனுக்கு பிள்ளைகள் கொடுக்கப்படுகிறார்கள் அதுவும் சோதனை, ஒருவருக்கு பிள்ளைகள் இல்லாமல் போகிறார்கள் அதுவும் சோதனை. எனவே அனைத்தும் இபுத்திலா என்ற அந்த கன்செப்டின் ஊடாகத்தான் இஸ்லாம் அல் குர்ஆன் மனித வாழ்வை பார்க்கின்றது. சூரத்துல் ஃபஜ்ரில் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக கூறுகின்றான், ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயக்கூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹு தஆலா அருள்களை கொடுப்பதையும் ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு, அல்லாஹு தஆலா அதனை சோதனை, இபுத்திலா சோதனை என்று கூறுகின்றான். அதே போன்று அருள்களை அளந்து கொடுப்பதையும் அல்லாஹு தஆலா இங்கு சோதனை என்று கூறுகின்றான். எனவே இரண்டும் சோதனை. நாங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்து பாருங்கள். அவருடைய சோதனை நோய் என்பது அவருடைய சோதனையாக இருந்தது. எனவே நாங்கள் பார்க்கலாம், மனித வாழ்க்கையிலே நாங்கள் இந்த கன்செப்டை மிக ஆழமாக அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். சில மனிதர்களுடைய சுவர்க்கத்துக்கான பாதை அவருடைய நோயாக இருக்கு. அந்த நோயின் போது அவர் பொறுமையாக மிக கவனமாக அல்லாஹ் விடயத்திலே மிகவும் பொறுமையாக இருந்து அந்த நோயை அவர் கையாளுவாராக இருந்தால் அவருக்கான சுவர்க்கத்தினுடைய பாதை மிகவும் இலகுவானதாக இருக்கும். இன்னும் சிலருடைய சோதனை அவருடைய பிள்ளைகள், சில போது அங்கவீன பிள்ளைகள், டிசபிலிட்டி உடைய பிள்ளைகள் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது. இவர்கள் இந்த பிள்ளைகளை கண்காணிக்கின்ற பராமரிக்கின்ற அந்த அமைப்பில் தான் அவர்களுடைய சுவர்க்கத்தினுடைய பாதை வடிவமைக்கப்படுகின்றது. சிலருக்கு அல்லாஹு தஆலா பணத்தை கொடுத்து சோதனையை வைக்கின்றான். அவன் அந்த பணத்தை சரியான முறையில் கையாள்கின்றானா அல்லது துஷ்பிரயோகம் செய்கின்றானா. சிலருக்கு பணத்தை கொடுக்காமல் அல்லாஹு தஆலா சோதிக்கின்றான். பணம் இல்லை, எனவே அவன் பொறுமையாக இருக்கின்றான். அனைத்து முயற்சிகளும் ஃபெயிலியர். எத்தனையோ முயற்சிகளை செய்து பார்த்தார், ஆனால் எந்த முயற்சியும் சாத்தியப்படவில்லை, ஒழுங்காக அமையவில்லை, அனைத்தும் ஃபெயிலியர். அவர் அந்த ஃபெயில் ஆகின்ற அந்த கட்டத்திலே அவருடைய மனோநிலை எப்படி இருக்கின்றது? அல்லாஹ்வை சார்ந்திருக்கின்றாரா? அல்லாஹ்வுடைய கதரை ஏற்றுக்கொள்கின்றாரா? பொறுமையாக இருக்கின்றாரா? அந்த பொறுமை, அந்த இடத்தில் தான் அவருடைய சுவர்க்கத்துக்கான பாதை இலகுவாக அமைகின்றதா கஷ்டமாக அமைகின்றதா என்று தீர்மானிக்கப்படுகின்றது. சிலருக்கு அல்லாஹ் தஆலா பிள்ளை பாக்கியத்தை கொடுக்காமல் சோதிக்கின்றான், சிலருக்கு கொடுத்து சோதிக்கின்றான். இவ்வாறுதான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் வித்தியாசமான நிலையிலே காணப்படும். இபுத்திலா என்ற கன்செப்ட் தான் இங்கே மிக முக்கியமானது. ஏன்னா யாரும் யாரையும் பார்த்து இழிவாக கருத முடியாது, கம்பேர் பண்ணவும் கூடாது. நாங்கள் ஒருவரை இன்னொருவரை ஒப்பிட்டு பார்த்து கொள்வது, கம்பேர் பண்ணி 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 நாங்கள் எங்களையே அழித்துக்கொள்ளும். ஏன்னா எனக்கு அல்லாஹ் தஆலா எதனை தந்திருக்கிறான், எனக்கான எபிலிட்டிஸ்கள் என்ன, திறமைகள் என்ன, என்னுடைய பலம் என்ன, சக்தி என்ன, அவற்றை நான் எவ்வாறு யூட்டிலைஸ் பண்ணலாம், எவ்வாறு பயன்படுத்தலாம்,
அதற்கு பிறகு நாங்கள் அல்லாஹ்விடம் தவக்குல் வைத்துக் கொள்வது. இன்னொருவரோடு ஒப்பிட்டு கொண்டு எனக்கு அது கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை, அல்லது அடுத்த பக்கம் நான் அவரை விட மேலாக இருக்கின்றேன், அவரை இழிவாக பார்த்தது, ஒரு பணக்காரன் ஏழையை இழிவாக பார்த்தது, அறிவில் குறைந்தவரை இழிவாக பார்ப்பது, பலசாலி பல வீணர்களை இழிவாக பார்ப்பது, அங்கவீன சாதாரண அனைத்து உடல் உறுப்புகளையும் சிறப்பாக கிடைத்தவன் அங்கவீன பிள்ளைகளை அங்கவீனர்களை இழிவாக பார்ப்பது, ஒருவருடைய பேச்சு நல்ல முறையில் இருந்தால் அவர் பேசுவதற்கு தடுமாறக்கூடிய திக்கி திக்கி பேசக்கூடிய ஒருவரை கேலியாக பார்ப்பது, இவையெல்லாம் மிக கடுமையான பாவங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌம் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். என்னை விட அவர் சிறந்தவராக அல்லாஹ்வுடைய மீசானிலே இருக்கிறார். அவருடைய அந்த திக்கு வாய், அதன் போது அவர் பொறுமையாக இருப்பது, சில போது அல்லாஹ்வுடைய மீசானிலே அவர் மிகவும் கனதியான நன்மையை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனக்கு கிடைத்த அந்த பணமும் சக்தியும் ஆற்றலும் அதிகாரமும் சில போது என்னுடைய மீசான் மிகவுமே பாரம் குறைந்ததாக பமன் ஹஃபத் மவாசீனுஹு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த அருள்கள் சோதனை, அருள்கள் எடுக்கப்படுவதும் சோதனை. யாரும் யாரையும் இழிவாக பார்க்கவோ அல்லது இழிவுபடுத்தவோ முடியாது. அனைத்தும் அல்லாஹ்வுடைய மீசானிலே இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய பார்வை தான் மிக முக்கியமானது. இதை நான் அல்லாஹுக்கு அவனை திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றேனா, அவன் எனக்கு தந்த அந்த அருள்களில் நான் அவனுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய வகையிலே வாழ்கின்றேனா என்பதுதான் இங்கே முக்கியமானது. மூன்றாவது விடயம் மீசானுல்லா, அல்லாஹ்வுடைய மீசானிலே நான் ஹைராக இருக்கின்றேன். ஆசா அன் யகூனு ஹைரம் மின்ஹும், இவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பார்வையில் நான் சிறந்தவனாக இருக்கின்றேனா என்பது மிக முக்கியமானது. மனிதர்கள் பலதையும் பேசுவார். இன்று மனிதர்கள் ஒரு மனிதரை அரசனாக மாற்றுவார், இன்னும் ஓரிரு வருடங்களில் அவனை விரட்டி விடுவார்கள். இதுதான் மனித இயல்பு. ஆரம்பகால அறிஞர்கள் கூறுவார்கள், கம்மின் மஷ்ஹூர் ஃபில் அர்த் மஜ்ஹூல் ஃபிஸ் ஸமா, கம்மின் மஜ்ஹூல் ஃபில் அர்த் மஅரூஃபுன் ஃபிஸ் ஸமா. இவ்வுலகில் பிரபல்யமாக இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலும் மலக்குமாரிடத்திலும் அறியப்படாமல் இருப்பார்கள். இந்த உலகத்திலே அறியப்படாத பிரபல்யம் இல்லாத எத்தனையோ மனிதர்கள் அங்கே அல்லாஹ்விடத்திலும் மலக்குமாரிடத்திலும் மிகவும் அறியப்பட்ட மனிதர்களாக இருப்பார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னை பற்றி ஒரு மதிப்பீடு செய்ய முடியும். நான் அல்லாஹ்விடத்தில் எந்த நிலையில் இருக்கின்றேன். நாங்கள் எப்போதும் பார்க்கிறோம் மனிதர்களிடத்தில் நான் எந்த நிலையில் இருக்கின்றேன் என்பதைத்தான் நாங்கள் பொதுவாக பார்க்கின்றோம். ஆனால் மனித திருப்தியாக வாழ்வதற்கு, முத்துமைனுல் கல்பாக வாழ்வதற்கு, திருப்தி அடைந்த ஆன்மாவை பெற்றுக்கொள்வதற்கு, ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹாக இருப்பதற்கு சூரத்து ஃபஜ்ர் அல்லாஹ் தஆலா கூறுவது போல நாங்கள் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய நிலை என்ன, நான் அங்கே மஅரூஃபாக இருக்கின்றேனா, அறியப்பட்டவனாக இருக்கின்றேனா, அல்லாஹ் தஆலா என்னை பற்றி பேசுகின்றானா, என்னை மலக்குமார்களிடம் அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துகின்றானா, ஃபத்குரூனி அத்குருக்கும், என்னை ஞாபகப்படுத்துங்க நான் உங்களை ஞாபகப்படுத்துவேன். நான் இங்கே ஒரு ஜாக்கிராக இருந்தால், அல்லாஹ் தஆலாவை ஞாபகப்படுத்தக்கூடிய, அவனை பற்றி பேசக்கூடிய, அவனுடைய கலாமை பற்றி பேசக்கூடிய ஒருவராக இருந்தால் அல்லாஹ் தஆலா என்னை அங்கே ஞாபகப்படுத்துவார். என்னை நான் அங்கே மஅரூஃபாக இருக்கின்றேனா. நாங்கள் பொதுவாக எங்களுடைய ஒரு ட்ரெண்ட் என்னவென்றால், நாங்கள் இந்த உலகத்திலே நான் எந்த நிலையில் இருக்கிறேன், என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நான் மஅரூஃபாக அறியப்பட்டவனாக, மஷ்ஹூராக, ஃபேமஸானவனாக, என்னை எத்தனை பேர் அறிகின்றார்கள், ஒரு இடத்துக்கு போனால் என்னை எத்தனை பேர் கண்ணியப்படுத்துகின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய பொதுவான ட்ரெண்ட். ஆனால் இந்த வசனம் எங்களுக்கு கூறுகின்றது, அசான் யகூனு ஹைரம் மின், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அறியப்பட்டவன், அல்லாஹ்விடத்திலே ஹைரானவன், அல்லாஹ்விடத்திலே பேசப்படக்கூடியவனாக, அல்லாஹ் எங்களை ஞாபகப்படுத்தக்கூடியவனாக நாங்கள் இருக்கின்றோமா என்பதுதான் இங்கே எழுப்பப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு ஒழுக்கத்தை கற்றுத்தருகின்றது. ஒன்று, நாங்கள் ஏற்கனவே கூறியது போன்று நாங்கள் மனித கண்ணியம் பேணுவது மிக முக்கியமானது. இரண்டாவது, இப்திலா என்ற சோதனையை, அந்த கன்செப்டை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யாரையும் இழிவாக பார்க்கக்கூடாது, இழிவாக பேசக்கூடாது. மூன்றாவது, நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நான் ஹைரானவனாக, நான்
அங்கே பேசப்படக்கூடியவனாக மாரூஃபானவனாக அறியப்படக்கூடியவனாக இருக்கின்றேனா என்பது மிக முக்கியமானது. இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியை நாங்கள் நாளை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.